ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப பேசிக்கான மெத்தடு. டேஸ்ட்டும் இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம கருப்புளுந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 100 கிராம் கருப்புளுந்து எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு கருப்புளுந்து தான் சேர்க்கணும். இதுதான் வந்து வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒருவேளை கருப்புளுந்து கிடைக்கலனா வெள்ளை உளுந்தே 100 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு வெயில்லையோ நிழல்லையோ நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல காரமான மிளகாய்ங்கிறதால நான் ஒரு 7 மிளகாய் எடுத்துருக்கிறேன். 10லிருந்து 12 மிளகாய் சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பொடியோட டேஸ்ட் மாறிடும். 1 டேபிள் ஸ்பூனே அளவு சரியாக இருக்கும். அதோட 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதோட வந்துட்டு எள்ளு, அரிசி, கொள்ளு இதெல்லாம் கூட சேர்த்து செய்வாங்க. ஆனால் பேசிக்கான இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். இப்போ பூண்டை தவிர மற்ற எல்லா பொருளையுமே எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முதல்ல உளுந்து நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வறுபடுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். அடுப்பை வந்து ஒரு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா வறுபடணும். உளுந்து நல்லா வறுபட்டு செவந்து நல்ல வாசம் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா உளுந்து வறுபட்டது. இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது நல்லா வறுபட்டதுமே நல்ல மணம் வரும். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் ஒரு மிதமான தீயில வச்சு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதை தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வரமிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு நிறம் மாறினதும் இதையும் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துடலாம். கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம காய வச்சு தான் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் அதில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா போகிறதுக்காக இன்னொரு தடவை நல்லா வறுத்துடலாம். இப்போ இதில் உப்பையும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூளை சேர்த்து இந்த சூட்லேயே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பூண்டை நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில பூண்டை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வறுபட்டு மொறுமொறுன்னு ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு செவந்து வரணும். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே மிக்சி ஜாரை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இதில் வந்து கொஞ்சம் கூட சூடே தெரியக்கூடாது. அப்போ தான் பொடி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பூண்டை தவிர மற்ற எல்லா பொருளையும் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ பொடி வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, அப்புறம் பொடி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி குருணையாக இருக்கும்போது தான் இட்லியோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் போதும். பூண்டு வந்து நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி பொடி எப்போவுமே ரொம்ப அதிகமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். அப்போ வந்து நல்ல வாசம் டேஸ்ட் எல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஈஸியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.